குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சண்டே ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கலாமா? முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, அருமையான இந்த வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், ஆக்ஷன், கதைகள், வசனம் எல்லாம் இந்த பிள்ளைகள் மனதில் பதிய, இந்த பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. மீட்பர் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக்கலாமா? சின்ன பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. குழியினிலே கள்ளப்பட்டான், அண்ணங்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. சின்ன பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. குழியினிலே தள்ளப்பட்டான், அண்ணங்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார், அவன் போகும் இடமெல்லாம் கூட சென்றார். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார், அவன் போகும் இடமெல்லாம் கூட சென்றார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார், லலலலலலலாம். ஞானம் அறிவு அதிகம் தந்தார், லலலலலலலாம். அமைச்சராக உயர்த்தி வைத்தார், லலலலலலலாம். தேசத்தை காப்பாற்ற உதவி செய்வார், அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார், லலலலலலலாம். ஞானம் அறிவு அதிகம் தந்தார், லலலலலலலாம். அமைச்சராக உயர்த்தி வைத்தார், லலலலலலலாம். தேசத்தை காப்பாற்ற உதவி செய்வார், அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்வார். நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாம். சின்ன பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. குழியினிலே தள்ளப்பட்டான், அண்ணன்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. சின்ன பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. குழியினிலே தள்ளப்பட்டான், அண்ணன்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு, நம்ம யோசேப்பு. யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார், அவன் போகும் இடமெல்லாம் கூட சென்றார். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார், அவன் போகும் இடமெல்லாம் கூட சென்றார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார், லலலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தார், லலலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தார், லலலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார், அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார், லலலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தார், லலலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தார், லலலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார், அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். எல்லாம் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? ஆக்ஷன் சாங் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாம். இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருந்துதான். அந்த நாட்டில் சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஏசப்பா சொன்னாங்களாம், இஸ்ரவேல் நாட்டில் ராஜாவே இல்லாமல் இருக்கிறாங்க, நீ போய் எனக்காக நான் சொல்கிற ஒருத்தரை போய் நீ ராஜாவாக நீ போய் செலக்ட் பண்ணணும், நீ வந்து போ அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து சொன்னாங்களாம். அதுவும் இல்லாமல் ஈசாயின்னு ஒருத்தர் இருப்பார், அவங்களுடைய பிள்ளைகளை தான் நீ வந்து ராஜாவாக எனக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்னாராம். உடனே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் ஈசாய் அவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிட்டாராம். நான் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாக நான் வந்து தேர்ந்தெடுக்கணும், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாராம். உடனே ஈசாய் போய் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாராம். அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா 8 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அவர் மொத்தம் 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்து முதல் பிள்ளையை காமிச்சா ராஜாவுக்கான எல்லா தகுதியும் இருந்துதான். ஏசப்பா சாமுவேல் நினச்சாராம், கண்டிப்பாக ஏசப்பா இவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சாங்களாம். ஆனால் ஏசப்பா சாமுவேல் கிட்ட சொன்னாராம், இல்லை இவன் இல்லை, கண்டிப்பாக இன்னொருத்தவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரா, இவங்க இல்லை அடுத்தவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம். அடுத்தவங்களும் வந்தாங்களாம். அடுத்தவங்க வந்தப்பையும் ஏசப்பா சொன்னாரா, இவங்களும் இல்லை அடுத்தவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம்.
அதே போல் 7 பேரும் வந்தாங்களாம். 7 பேருக்கிட்டையும் 7 பேருமே இல்லைன்னு சொல்லி ஏசப்பா வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லிட்டாராம். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டாரா, உங்களுக்கு இவ்வளோதான் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டாராம். அதுக்கு ஈசாய் சொன்னாரா, இல்லை இல்லை, எனக்கு கடைசியாக ஒரு மகன் இருக்கிறான், அவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாராம், நீங்கள் போய் அவங்கள அழைச்சிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஈசாய் போய் தாவீதை போய் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூட்டிகிட்டு வந்தவொடனே ஏசப்பா சொன்னாராம், அவர் பார்க்குறதுக்கு அழகாக சிவந்த ரொம்ப வெள்ளையாக கலராக இருந்தாங்களாம். ஏசப்பா சொன்னாராம் உடனே சாமுவேல்கிட்ட, போய் இவரையே நீ அபிஷேகம் பண்ணு, நான் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவை தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷன் இவர் தான், நீ போய் இவரை வந்து அபிஷேகம் பண்ணி நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னதும் சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீது ராஜாவை வந்து அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்தாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்ம நினைப்போம், என்கிட்ட இந்த திறமை இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், வெள்ளையாக இருக்கிறேன், குள்ளமாக இருக்கிறேன், உயரமாக இருக்கிறேன், நிறைய வேறுபாடெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். நான் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறேனேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம். ஆனால் ஏசப்பா வந்து நமக்குள்ளே நிறைய திறமைகளெல்லாம் வச்சுருப்பாரு. நம்மளை குறித்து ஒரு எதிர்காலத்தை ஏசப்பா வச்சுருப்பாரு. அதுக்காக நம்ம தினமும் ஏசப்பா கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு இன்னும் நீங்கள் திறமையை வச்சுருக்கீங்க, என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன திட்டத்தை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணோம்னா ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கை குறித்து என்ன வச்சுருக்காரோ அதை ஏசப்பா நிறைவேற்றுவார். நம்ம ஆடுதான் மேய்க்கிறவங்கன்னு சொல்லி தாவீதை எப்படி எல்லாரும் கேவலமாக பார்த்தாங்களோ, ஆனால் ஏசப்பா வந்து அப்படியெல்லாம் பார்க்கல. தாவீதை வந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா ஏசப்பா பார்த்தாரு. அது போல் நம்மளை எல்லாரும் கேவலமாக நம்ம வந்து இப்படியெல்லாம் இருக்கிறோம் கிண்டலோட அப்படியெல்லாம் நம்மளை எல்லாரும் பார்த்தாலும் ஏசப்பா வந்து நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் ஏசப்பா நம்மக்கிட்ட இருந்து பார்க்குறாரு. நம்ம இருதயம் எப்படி இருந்தால் ஏசப்பா நம்மக்கிட்ட வருவார், நம்மளை செலக்ட் பண்ணுவாருன்னா ஏசப்பா கிட்ட எப்போவுமே ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும், ஏசப்பாவை எப்போவுமே துதிச்சு பாடுறவங்களா இருக்கணும், காலையில் மாலையிலையும் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும், பொய் பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது, சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தோம்னா ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கை குறித்து என்ன வச்சுருக்கிறாரோ அதை நமக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்தி காட்டுவார், அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுவார். எல்லாருக்கும் கதை நல்லா இருந்ததா? நீங்கள்லாம் அதே போல் நடந்துக்கிறீங்களா? சரி, ஓகே. ஹை குட்டீஸ், இவ்வளோ நேரம் கதையை கேட்டீங்களா? இப்போ வசனத்தை கேட்கலாம். தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கூட சொல்லுங்க. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22. ஹாய், ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த நாள் சண்டே கிளாஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா சோத்திரம் ராஜா, இந்த சண்டே கிளாஸில் அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், அப்பா சோத்திரம் தகப்பனே, கதைகள், அப்பா வசனம், அப்பா எல்லாம் எங்களுடைய மனதில் இருக்க நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திரம் ராஜா, அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா இதை வந்து பார்த்து இருக்கிற அப்பா பிள்ளைகளை கூட நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. சோத்திரம் ராஜா, நீரே கிருபையாய் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியம் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் மீட்பு மூலம் சபைகளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.